Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு unboxing வீடியோ தாங்க பார்க்க போறோம். சோ இந்த unboxing எதை பத்தி இருக்கும் அப்படினா Aquarium Max series தான் நம்ம வந்து பை பண்ணிருக்கோம். சோ அது என்ன அப்படிங்கறத வந்து ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இந்த Aquarium Max series நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. சோ நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க என்ன பிரைஸ்க்கு வாங்கிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ இத வந்து நம்ம இப்போ ஓபன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தெர்மாகோல் பேக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது एक्चुअली என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு அண்டர் வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு கேமராமேன் வந்து கேமராவை வந்து மேலேயும் கீழேயும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து இத வந்து பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ஏர் பபிள்ஸ் வந்து நம்ம வந்து பபிள் மோட்டர் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ பபிள் மோட்டர் கனெக்ட் பண்ணி உள்ள வச்சோம் அப்படினா அதுல வந்து அந்த கை வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது அதுல இருந்து பபிள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான் பேக் பண்ணிருக்காங்க. வந்து பார்த்தோம் அப்படினா பின்னாடி ஒரு முன்னாடி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்ல உள்ள இருக்கு. சோ இப்போ இந்த டாய் பாத்தீங்க அப்படினா ஒரு பேப்பர்ல ஒரு கம்பி வச்சு வந்து கட்டிருக்காங்க. சோ அவ்வளவுதான், சிம்பிளா தான் இருக்கு. இதுல எப்படி இருக்கு அப்படினா பேக் சைடுல வந்து ஒரு சின்ன டியூப் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டியூப்ல வந்து ரொம்ப சின்ன சைஸா இருக்கு. நம்ம நார்மல் யூஸ் பண்ற ஏர் டியூப் வந்து ஒரு ரெடியூசர் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பொசிஷன் கொடுத்திருக்காங்க. இவங்க தெர்மாகோல்ல பேக் பண்ணனால அந்த டியூப்ல எல்லாமே ஃபுல்லா வந்து தெர்மாகோல் வந்து ஒட்டிருச்சு. சோ இந்த கம்பியில தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க. எதுவும் உடைய கூடாதுன்றதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு டாய். இதுல வந்து பின்னாடி பாத்தீங்க அப்படினா அந்த Black கலர்ல அந்த சிலிண்டர்ல இருந்து இந்த கேமராக்கு வர்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல தான் வந்து ஏர் வந்து உள்ள போகுது. உள்ள போகும்போது இந்த மூவ்மெண்ட் வந்து நடக்குது. சோ இந்த டியூப்ல ஃபுல்லா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெர்மாகோல் வந்து ஒட்டி இருக்கு. சோ அதை வந்து டைரக்டா உள்ள போக முடியாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சோ பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா அது ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பைப் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. சோ எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்னா பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இத வந்து அந்த Black கலர்ல இருக்கு. அது வந்து அதை விட சின்ன டியூபா உள்ள போகுது. சோ அதுல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடுல வந்து அந்த சின்ன ரெடியூசரை நம்ம நார்மல் ஏர் பம்ப் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சோ இத கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏர் வந்து ஆன் பண்ணோம் அப்படினா உள்ள இருக்கிற ஏர் பிரஷருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அந்த மூவ்மெண்ட் வந்து மேல வரைக்கும் கை மேல போகுது. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படினா அந்த வெயிட்க்கு வந்து கீழ இறங்குது. சோ அதுல இருந்து ஒரு பபிள் மேல ரிலீஸ் ஆனோம்னா கை வந்து கீழ இறங்கும். அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான செட்டப். இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து இருக்கு. சோ நீங்க ஒரு அக்வாரியம் டேங்க் வச்சிருக்கீங்க, அதுல ஒரு மூவ்மெண்டா இருக்கிற மாதிரி டாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க பை பண்ணலாம். சோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. சோ நீங்க என்ன பிரைஸ்க்கு வாங்குனீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆக்சரிஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் வந்து பழைய அக்வாரியம் டேங்க் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ சிம்பிளா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சோ நம்மளோட டேங்க்ல வந்து இதை வந்து செட் பண்ணி பார்க்கலாம். இதை செட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மேனுவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. சிம்பிளா நம்ம ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். இந்த டியூப் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் காமிக்கல. அதனால சைடில் ஒரு ஹோல்ஸ் இருந்தது, அதுக்குள்ள போகுமான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் போக மாட்டேங்குது. ஸோ அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ற மாதிரி இல்லை, அதுவும் ரிமூவ் பண்ணி பார்த்தேன். அது எதுவுமே ஓப்பன் பண்ற மாதிரி இல்லை. சைடில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போகுமான்னு பார்த்தாலும் அதுக்குள்ள இல்லை. அந்த பேக் சைடில் இருக்கிற Black கலர் அந்த சின்ன டியூபுக்குள்ள தான் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான், வேற எங்கேயும் ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சிம்பிளா இருக்கு. வெயிட் வந்து கீழே ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம டேங்க்ல வச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஃப்ளவரான் டேங்க்ல தான் வந்து வச்சிருக்கோம். வச்சுட்டு ஏர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஃப்ளவரான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பார்க்கறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கையோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால வந்து அது வந்து போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டியூவல் ஏர் பம்பில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டியூவல் ஏர் பம்பில் தான் ஒரு சிங்கிள் சைடில் வந்து நான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாகவே வந்து அந்த ஷேக்கப் இருக்குது. அதாவது ஃபுல்லாகவே வந்து அந்த செட்டப்பே வந்து கீழேயும் மேலேயும் ஆடிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய டைப்பில் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அந்த டைப் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. நம்மளோட ஃப்ளவரான் டேங்க் செட்டப்புக்காக தான் நான் வந்து இதை வாங்கினேன். ஏன்னா டேங்க்கில் வந்து வேறு எந்த டெக்கரேஷன் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் வந்து இதை வச்சேன். ஸோ இது வச்சோன்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாய் பக்கத்துல எல்லாம் போய் நம்மளோட ஃப்ளவரான் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த கை மூவ்மெண்ட் இருக்கிறனால வந்து போய் அதுக்கிட்ட எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நார்மலாகிருச்சு. ஸோ இந்த ஆக்சரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.